வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் என்எல்பி வித் ஜானகி. இன்னைக்கு ஒரு ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பர்டிகுலராக உங்களோட கெரியர், ஜாப் இல்லைனா பிஸ்னஸ் இதுக்காக மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற டெக்னிக். பிகாஸ் இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி 3 ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் ஆனதுலேருந்து அதுக்கு ரிவர்ஸாக என்னென்ன ப்ராசஸ் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷுவலைசேஷனில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, நீங்கள் உங்களோட எண்ட் ரிசல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிஸ்னஸில் ஒரு 10 lakhs இல்லை 20 lakhs உங்களோட டார்கெட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ட் ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். அதாவது உங்களோட எப்படி அந்த 20 lakhs நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த நியூஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கலாம். ஐ ஹாவ் அச்சீவ்ட், என்னோடய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணி எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி. இது ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஜஸ்ட் சும்மா உங்களோட கையிலேயே நீங்கள் ஏரில் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. எப்படின்னா 888 888 நீங்கள் எழுதணும் ஆன் ஏர். எந்த பென் பேப்பர் எதுவுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் 888 மட்டும் எழுதிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, தேங்க்யூ டிவைன் ஃபார் தேட் ஐ ரிசீவ்ட் ருபீஸ். எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ 10 lakhs or 20 lakhs ரைட் நவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தாச்சு. அதுதான் ஸ்டெப் 1. இப்போ ஏன் 888 பர்டிகுலராக இதில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, 888 வெல்த்து, ரிவார்ட்ஸ், சக்ஸஸ், உங்களோட வெற்றிக்கான பாதையை காட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி பிஸ்னஸில் ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த 888 அப்படிங்கிறது இட் இஸ் அன் எனர்ஜி கோடுன்னே சொல்லலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, அந்த நீங்கள் அந்த 20 lakhs ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பல்க் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. எப்படி அதை ஆர்டரை டெலிவர் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பை ஃபோன் கால் அல்லது பை இமெயில், இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அது எல்லாமே நீங்கள் யோசிச்சு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லிக்கலாம், இஃப் யூ கான்ட் இமேஜின் கிளியர்லி இட்ஸ் ஓகே. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி நான் இவ்வளோ ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேன், இவ்வளோ டெலிவர் பண்ணிட்டேன் இன்றைக்கி, தென் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு, அது சொல்லி முடிச்சதுமே மறுபடியும் நீங்கள் ஆன் ஏர் நீங்கள் 888 நீங்கள் எழுதுறீங்க. உங்கள் கைகளாலே நீங்கள் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டியது, தேங்க்யூ டிவைன் தட் ஐ ரிசீவ்ட் பல்க் ஆர்டர் ஃபார் அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ சொல்லிட்டு ரைட் நவ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது ஸ்டெப் 3. இப்போ என்ன, அதுக்கு முன்னாடி இப்போ பல்க் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு கேட்லாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களோட ப்ராடக்ட்டுக்காக டிஸ்கவுண்ட்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் நாம் எடுத்திருப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன நீங்கள் டிசைட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்டேஜில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஜஸ்ட் விஷுவலைஸ். அதே மாதிரி கிளியராக விஷுவலைஸ் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட், செல்ஃப் டாக் மாதிரி கொடுங்க, இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அதை சொல்லி முடிச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ஆன் ஏர் 888 எழுதுறீங்க. எழுதிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ் தட் மை கேட்லாக்ஸ் அட்ராக்ட்ஸ் பல்க் ஆர்டர்ஸ் அண்ட் ஐ ரிசீவ் இட் ரைட் நவ் சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பிலுமே யூ ஷுட் ஃபீல் த ஹாப்பினஸ்.
அந்த சக்ஸஸ் நமக்கு ரீச் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம கடந்து வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி இதை நீங்கள் செய்யணும். இப்போ 888 அப்படிங்கிற எனர்ஜி கோட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோட். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறீங்க. இப்போ நான் சொன்னது சில எக்ஸாம்பிள் தான், அதாவது கேட்லாக்ஸ் அண்ட் ப்ரோஷர்ஸ் இந்த மாதிரி. உங்களுக்கு தெரியும் உங்களோட பிஸ்னஸில் அல்லது உங்களோட ஜாபில் ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி நீங்கள் வந்து அதை க்ராஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், என்னென்னலாம் நான் செய்கிறேன் இந்த இது டார்கெட் ரீச் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலி ஃபார்வர்டாக நம்ம மூவ் பண்ணிட்டு போவோம். இப்போ நான் சொன்ன ஸ்டெப் 3, 2, 1 அப்படி தான் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், எண்ட் ரிசல்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் பேக். ஸோ இந்த ரிவர்ஸ் ஆர்டர் இப்படி பண்ணும்போது என்னென்னா இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடக்கிற ஒரு மெத்தட் தான். எண்ட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னாலே வி ஃபீல் த என்டையர் ஹாப்பினஸ். ஸோ யூ ஃபீல் த ஹாப்பினஸ் அண்ட் கெட் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் ப்ரையராக போகும்போது உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப குவிக்காக நடக்கும். ஏன்னா இதில் டவுட்ஸ் அப்படின்னு வரவே வராது. அதுதான் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த மெத்தட் பண்ணும்போது அதே மாதிரி 888 யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப குவிக்காக, உங்களுக்கான அந்த பாத் வந்து ரொம்ப குவிக்காக தெரியறது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் எவ்ரி டே செய்யலாம். ஸோ மினிமமாக எந்த ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலுமே ஜஸ்ட் டூ இட். ஒரு 1 month அட்லீஸ்ட் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதே எனர்ஜி பேட்டர்னில் தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கான சீக்ரெட்டே. ஸோ இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். NLP மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். எவ்ரி மந்த் இந்த கோர்ஸ் நடக்குது. பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் அதில் நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.